ஹலோ எவ்ரிஒன், அகைன் இட்ஸ் மீ பி. இன்னைக்கு ட்ராகன் பால் நியூஸ் சீரிஸோட கண்டினியூட்டி பார்க்கலாம். சாப்டர் 2. அதுக்கு முன்னாடி ஒரு குயிக்காக ஒரு ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாம். சாப்டர் 1ல் டோர்னமெண்ட் ஆஃப் பவர் முடிஞ்சு எல்லாரும் அவங்க ஆர்டினரி லைஃபுக்கு போயிருந்தாங்க. அப்போது கோகு திடீர்னு ட்ராகன் பால்ஸ் மூலிமா நம்ம கிங் காயை திரும்பவும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ட்ராகன் பாலை தேடி போகிறாரு. விஜிட்டா கோகு அல்ட்ரா இன்ஸ்டிங்க்டை அட்டைன் பண்ணதை நினச்சி மறுபடியும் வீஸ்கிட்ட ட்ரைனிங் போகிறாரு. இப்போது கிராண்ட் ஜீனோ கோகுவை திரும்ப பார்க்கணும்னு ஆசைப்பட நம்ம கோகு ட்ராகன் பாலை தேடி போகிற வழியிலேயே அல்ட்ரா இன்ஸ்டிங்க்டை அட்டைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் முடியல. அதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வீரஸோட பிளானட்டுக்கே வராரு. அதில் நமக்கு புதுசாக ஒரு மிஸ்டீரியஸ் மேனை காட்டியிருந்தாங்க. அவர் திரும்ப எல்லாத்தையும் திரும்ப அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு அதோட சாப்டர் முடிச்சிருந்தாங்க. இப்போ சாப்டர் 2 பார்க்கலாம். சாப்டர் 2வோட ஸ்டார்டிங்லேயே வீஸ் பேச ஆரம்பிக்கிறாரு. கோகு, அல்ட்ரா இன்ஸ்டிங்கிறது ஒரு சில தேர்ந்தெடுக்கப்பட்ட பீயிங்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கும். உன் லிமிட்டை புஷ் பண்ணுறதுனாலையோ இல்லை இன்னும் ஹார்டாக ட்ரெயின் பண்ணுறதுனாலையோ உன்னால் அதை அட்டைன் பண்ண முடியாது. அதை முதல்ல நீ ரியலைஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல கோகு, வீஸ் நீங்கள் சொல்கிற எதுவுமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல, இது எப்போவும் இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு வீஸ் சரி அதை விடு, கிராண்ட் சனோ உன்னை கூப்பிட்டதுக்கு என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லி கேட்க கோகு, நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக தாங்கிட்ட இருக்க அந்த ஜெனோ பட்டன் எடுத்து ஜெனோட பேலஸ் போகிறதுக்கு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண போகிறாரு. அப்போது பீரஸ் வீஸ் கிட்ட, வீஸ் நீயும் கூட போயிட்டு வந்துரு, இந்த மோட்டல் என்ன பண்ணுவான்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல, அதுவும் சரிதான் மைலாட் அப்படின்னு சொல்லி வீஸ் கோகு கூட போகிறாரு. 2 பேரும் கிராண்ட் சனோட பேலஸை ரீச் பண்ணுறாங்க. இப்போது வெளியில் யூனிவர்ஸ் 11ஓட டெஸ்ட்ராயர் அண்ட் சுப்ரீம் காய் 2 பேரும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கிராண்ட் சனோவை பார்க்கறதுக்கு. இப்போ சீன் அங்கேருந்து கட் பண்ணுறாங்க. நமக்கு அந்த மிஸ்டீரியஸ் அந்த பிளாக் க்ளோக்கில் இருந்த அந்த மேனை காட்டுறாங்க. அவன் ஏதோ வித்தியாசமாக லிக்விட் மாதிரி ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு இருக்கான். இப்போது திரும்பவும் நமக்கு ஜெனோட பேலஸை காமிக்கிறாங்க. கிராண்ட் பிரிஸ்ட் யூனிவர்ஸ் 11ஓட டெஸ்ட்ராயர் கிட்ட ஆம்னி கிங் பிஸியாக இருக்காரு, இப்போ அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்ல, அந்த டைம்லேயே கோகுவும் வீஸும் ஜெனோட பேலஸ்க்கு சேர்றாங்க. கிராண்ட் பிரிஸ்ட் ஹம்பிளாக கோகுவையும் வீஸையும் வெல்கம் பண்ணுறாரு. ஆம்னி கிங் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல, யூனிவர்ஸ் 11ஓட டெஸ்ட்ராயரும் சுப்ரீம் காயும் செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இப்போது நம்ம கிராண்ட் ஜெனோவை கோகு மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணும்போதே கோகு அப்படின்னு சொல்லி 2 ஜெனோஸும் வர அதை பண்ணுன்னு சொல்ல, நம்ம கோகு என்ன பண்ணான்னு கேட்க, அதுதான் ஒன்று பண்ணுவியன்னு 2 பேரையும் தூக்கி ஷேக் பண்ணுறாரு. ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு. நீ எப்போவுமே ஃபன்னாக இருக்க கோகு, அதனால தான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கிராண்ட் ஜெனோ சொல்கிறாரு. இப்படி கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு. இப்போ சீனை கட் பண்ணி நமக்கு எர்த்தை காட்டுறாங்க. எர்த்தில் கோஹானும் பிக்கலோவும் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒரு மவுண்டன் மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரீஸாவோட ஆர்மி அந்த இடத்துக்கு வருது. ஆனால் ஃப்ரீஸ் அதில் இல்லை, ஆர்மி மட்டும்தான் வருது. அதில் ஃப்ரீஸாவோட ஜென்ரல் கிட்ட ஹக்காய் டிஸ்ட்ரக்ஷன் எனர்ஜி இருக்குது, அதை வச்சு எர்த்தை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. கோஹான் அண்ட் பிக்கல்லோ 2 பேரும் ஃப்ரீஸாவோட ஆர்மியை எதிர்த்து சண்டை போட போகிறாங்க. அப்போ பிக்கல்லோ கிட்ட கோஹான் இதை நான் தனியாக பார்த்துக்கிறேன்னு சொல்ல, சரின்னு சொல்லி பிக்கல்லோ எப்பவும் போல் கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. கோஹான் தனியாக ஃப்ரீஸாவோட ஆர்மி மொத்தத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணுறாரு. டெஸ்ட்ராய் பண்ணும்போது தவறுதலாக ஜென்ரல் கையிலேருந்து ஹக்காய் அந்த டிஸ்ட்ரக்ஷன் எனர்ஜி கீழே விழுது. எர்த் மேலே போட்டுச்சுன்னா மொத்தமாக எர்த்தே அவ்வளோதான், மொத்தமாக டெஸ்ட்ராய் ஆயிரும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பிக்கல்லோ அந்த டிஸ்ட்ரக்ஷன் எனர்ஜி எடுத்துகிட்டு ஸ்பேஸுக்கு போகிறாரு. பேர் ஹேண்ட்ஸ் வெறும் கையில் எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போய் ஸ்பேஸில் த்ரோ பண்ண அது ஒரு ஸ்பேஸ் ராக் மேலே பட்டு மொத்தமாக டெஸ்ட்ராய் ஆகுது. கோஹான் அதை பார்த்து செம்மையாக ஆச்சரியப்படுறாரு. பிக்கல்லோ பேர் ஹேண்ட்ஸில் டெஸ்ட்ரக்ஷன் எனர்ஜியை ஹேண்டில் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் அந்த இடத்துக்கு சேர்றான். கோஹானை பார்த்த ட்ரங்க்ஸ், கோஹான் பிக்கல்லோன்னு கத்த, ட்ரங்க்ஸ் எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கோஹான் கேட்க, நான் அம்மாவை பார்க்க வந்தேன் திரும்ப அப்படின்னு சொல்ல, 3 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே கோஹானோட வீட்டுக்கு வராங்க. கோஹான், விடல், அப்புறம் ட்ரங்க்ஸ் 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பிக்கல்லோ பிளானை பார்த்துட்டு இருக்காரு. சீன் திரும்ப பீரஸோட பிளானட்டுக்கு போகுது. அங்கே வெஜிட்டா ஹார்டாக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. பீரஸ் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ வீஸும் கோகுவும் அந்த இடத்துக்கு வராங்க. பீரஸ் வந்தவுடனே சரியான ஷாக்கு. வீஸ் கிட்ட பீரஸ், வீஸ் இந்த மோட்டல் அங்கே எதுவும் பிரச்சனை பண்ணி வைக்கலையான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மயிலாடுன்னு சொல்ல, கோகு கிட்ட பீரஸ், கிராண்ட் சொன்னால் உன்னை எதுக்கு கூப்பிட்டாருன்னு கேட்க, டோர்னமெண்ட்டை பற்றி பேசுதான் அப்படின்னு சொல்ல, பீரஸ் செம்மையாக ஷாக் ஆகிறாரு. மறுபடியுமா அப்படின்னு சொல்ல,
பீஸ் கான்வர்சேஷனுக்கு நடுவில் வந்து கவலைப்படாதீங்க மை லார்ட், அது மாதிரிலாம் எதுவும் நடக்கலன்னு சொல்ல அப்போ தான் பீரஸ் கொஞ்சம் பெருமூச்சு விடுறாரு. கோகு வீஸ் கிட்ட, வீஸ் நானும் இங்கேயே ட்ரெயின் பண்ணவான்னு கேட்க, உன் விருப்பம் அதுதானா தாராளமாக பண்ணு அப்படின்னு சொல்ல அன்றைக்கி நைட் வெஜிட்டாவும் கோகுவும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வெஜிட்டா வந்து தன்னோட பொண்ணான புல்லாவை நினச்சிட்ருக்காரு. இப்போ நமக்கு திரும்ப ஜெனோ பேலஸை காட்டுறாங்க. கிராண்ட் ப்ரீஸ்ட் 12 யூனிவர்ஸையும் கண்காணிச்சிட்ருக்காரு. இப்போது 12 யூனிவர்ஸ்லையும் இல்லாத ஒரு பர்சன்ஸை கிராண்ட் ப்ரீஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்க்கு, அதாவது ஸ்ப்ளிட் ஆஃப் செகண்ட்ஸுக்கு ரியலைஸ் பண்ணுறாரு. அது 12 யூனிவர்ஸ்லையும் இல்லாத ஒரு பர்சன்ஸாக இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்க்கணுன்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் முடிவு பண்ணுறாரு. அப்போது நமக்கு யூனிவர்ஸ் 0வில் அந்த மிஸ்டீரியஸ் மேன் அந்த க்ரியேட் பண்ணியிருந்த அந்த லிக்விடை காட்டுறாங்க. கிராண்ட் ப்ரீஸ்ட் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. கிராண்ட் ப்ரீஸ்டால் அதை நம்பவே முடியல. யூனிவர்ஸ் 0வில் வந்து ஒரு பர்சன்ஸா, இதோட கீ எனர்ஜி தான் என்னை அங்கேருந்து இங்கே கூட்டி வந்துச்சா, யூனிவர்ஸ் 0வில் எப்படி ஒரு ஃபார்ம், லிவிங் ஃபார்ம் க்ரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கிராண்ட் ப்ரீஸ்ட் செம்ம ஷாக்கில் இருக்கார். அப்போது அந்த லிக்விட் ஃபார்ம் வந்து ப்ரீஸ்ட் அட்டாக் பண்ணுது. ப்ரீஸ்ட் அதை டெஸ்ட்ராய் பண்ணுறாரு. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அதை டெஸ்ட்ராய் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே திரும்ப ஜெனோவோட பேலஸுக்கு வர்றாரு. அவர் ஜெனோவோட பேலஸுக்கு வந்ததும் அவர் கூடயே அந்த மிஸ்டீரியஸ் மேனும் வரான். அந்த பிளாக் க்ளோக்கில் இருந்த அந்த மிஸ்டீரியஸ் மேனும் ஜெனோ பேலஸுக்கு வந்து சேர்றான். ஆனால் அவனோட ப்ரெசன்ஸையோ இல்லை கீ எனர்ஜியோ ஈவன் ஜெனோ கிராண்ட் ப்ரீஸ்டே ரியலைஸ் பண்ணல. அந்த இடத்துல அவன் இருக்காங்கிறது யாருக்குமே தெரியல. வந்தவன் ஜெனோவை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு தான் மேலேயே டெஸ்ட்ரக்ஷன் எனர்ஜி ஹக்காய் மாதிரி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கிறான். அதை யூஸ் பண்ணி அவன் வேனிஷ் ஆகிடுறான். அங்கேருந்து வேனிஷ் ஆகி திரும்ப யூனிவர்ஸ் 0க்கே திரும்ப வரான். இப்போது திரும்பவும் பீரஸோட பிளானட்டை கட்டுறாங்க. எப்பவும் போல் வீஸ், வெஜிட்டா, கோகு 3 பேரும் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க. எப்பவும் போல் தான் வெஜிட்டாவாலையும் கோகுவாலையும் வீஸை டச் பண்ண கூட முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முடியல. அப்போ ட்ரைனிங் முடிஞ்சதும் வீஸ் கோகு கிட்ட, கோகு உன்னோட மூவ்ஸ்லாம் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, இப்போ ப்ரெடிக்ட் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் கோகு அதை ரிலைஸ் பண்ணல. வெஜிட்டா திரும்பவும்மா கேட்குறாட் அப்படின்னு சொல்லி வெஜிட்டா டென்ஷன் ஆகிறாரு. அப்போது நமக்கு யூனிவர்ஸ் 4ஓட டெஸ்ட்ராயரை கட்டுறாங்க. அவரோட இடத்துல சரியான ஷாக்கிங்கான ஒரு ஆளை பார்க்குறேன். வேற யார்? ஃப்ரீஸா தான். ஃப்ரீஸாவும் யூனிவர்ஸ் 4ஓட காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கும், எர்த்தை டெஸ்ட்ராய் பண்ணுறதை பற்றி தான். அங்கேருந்து நமக்கு திரும்ப எர்த்தை காட்டுறாங்க. எர்த்தில் கோஹான், பிக்கலோ அக்கா ஸ்பேஸுக்கு எடுத்துகிட்டு போனதை நினச்சி பார்த்துட்ருக்காரு. பிக்கலும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். எல்லாருமே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. நான் இன்னும் என்னோடய லிமிட்ஸை புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காரு. இப்போது திரும்பவும் அந்த மிஸ்டீரியஸ் மேன் யூனிவர்ஸ் 0க்கு திரும்ப வந்து இதோ ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்ருக்கான். என்னன்னு நல்லா பார்த்தா தான் தெரியுது. கிராண்ட் ஜெனோவை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கான். எஸ், ஆம் கிங் மாதிரி ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்ருக்கான். எக்ஸாக்டாக அது மாதிரி தான் இருக்குது. யூனிவர்ஸ் 0விலேருந்து திரும்பவும் ஏதோ ஒரு ப்ரெசன்ஸை கிராண்ட் ப்ரீஸ்ட் ரியலைஸ் பண்ணுறாரு. எக்ஸாக்டாக ஜெனோட எனர்ஜி மாதிரியே இருக்குது, ஆனால் வித்தியாசமாக இருக்குது. எப்படின்னா நம்ம ஒரிஜினல் ஆம்னிகிங் ஜெனோட எனர்ஜி ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். இது வந்து ரொம்பவே டார்க்கான எனர்ஜியாக இருக்குது. கிராண்ட் ப்ரீஸ்ட் மட்டும் இல்லை, எவ்ரி யூனிவர்ஸோட ஏஞ்சல்ஸும் அதை ரியலைஸ் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ், இது என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரியலைஸ் பண்ணுறாங்க. ஏதோ ஒன்று சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் நடக்க போகுதுன்னு சொல்லி எல்லோரும் ரியலைஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ரெசன்ஸை கோகுவும் ஜஸ்ட் ஸ்ப்ளிட் செகண்டுக்கு ரியலைஸ் பண்ணுறாரு. ஆனால் அவரால் அதை பெருசாக ரியலைஸ் பண்ண முடியல. ஆனால் கண்டிப்பாக வீஸும் அதை ரியலைஸ் பண்ணுறாரு. எல்லா ஏஞ்சல்ஸும் இது என்னன்னு சொல்லி கிராண்ட் ப்ரீஸ்ட் கேட்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க.